எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், சீமான், எஸ். ஏ. சூர்யா, கீர்த்தி செட்டி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு வெளிவந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே மோசமாக இருக்காம. பிரதீப் ரங்கநாதனுக்கு தொடர்ந்து 3 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இல்லையா? லவ் டுடேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வெளிவந்த டியூடாக இருக்கட்டும், 3 படமும் பிளாக் பஸ்டர். அவருக்கு ஃப்ளாப் ஆக போகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த படத்தை காப்பாற்ற போகிறது ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம அனிருத்துடைய மியூசிக் மட்டும்தான். அந்த மியூசிக்கை இந்த படத்துலேருந்து எடுத்துட்டா இந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது, மற்றபடி யாராலையுமே இந்த படத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படத்தை நம்ம விக்னேஷ் சிவன் இப்போதைக்கு பண்ணியிருக்காப்புல. சரி, இந்த படம் எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா போன வருடமே வர வேண்டியது அப்படியே தள்ளி வச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். தீபாவளின்னு சொன்னாங்க, வரல. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் சொன்னாங்க, வரல. ஸோ இப்போ ஃபைனலாக வேலண்டைன்ஸ் டே, அதாவது பிப்ரவரி 2nd வீக் நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம், பிப்ரவரி 12ஆம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான பணிகளை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தை சென்சாருக்குமே அனுப்பிச்சிட்டாங்க. படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. யூபைஏ அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை பற்றி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆனால் இப்போதைக்கு படம் பிப்ரவரி 2nd வீக் வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இந்த படத்தோடைய சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆகலை. ஸோ அது விற்காமல் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தயாரிப்பாளர் ரிஸ்க் எடுத்து தான் இந்த படத்தை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஒருவேளை படம் வழி நமக்கு வந்திருக்க தகவல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படம் ஓடலைன்னா அதுக்கடுத்து எந்த ஒரு ஓடிடி இந்த படத்தை வாங்காது. இப்போ நமக்கு வந்திருக்க தகவல் நேர்மாறாக இருந்து படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஆனால் அது எப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வராங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் 3 தொடர்ந்து பிளாக் பஸ்டர் கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் படம் சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் விக்னேஷ் சிவன் அவருடைய டைரக்ஷன் மட்டும்தான். வேற யாருன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா கூட சேல் ஆயிருக்கும் போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும். அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.